வணக்கம் நண்பர்களே. பலர் ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வார்கள், எல்லாம் விதி, நடக்க வேண்டியது நடந்தே தீரும். சிலர் சொல்வார்கள், விதியை மதியால் வெல்லலாம் என்று. ஆனால் அந்த இரண்டு கருத்துக்களில் எது உண்மை? உண்மையில விதினா என்ன? அதை மாற்ற முடியாதா? ஒரு மனிதனின் வாழ்க்கை முன்பே எழுதப்பட்டதா, அல்லது நாம் எடுக்கும் முடிவுகளால் அதை மாற்ற முடியுமா? விதி என்ற ஒரு சொல்லுக்குள் பலரின் வாழ்க்கையும் கனவுகளும் பயங்களும் மறைந்து கிடக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தனது விதியை மாற்ற முயன்றால் என்ன நடக்கும்? அந்த விதியை எப்படி மாற்றுவது? அதற்கான பதிலை இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சூரகிரி என்ற ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை ருத்ரவீரன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஒரு வீரமான அரசன், பல போர்களில் வெற்றி பெற்றவன். ஆனால் வெற்றிகள் அதிகமாக வந்தபோதும் அவன் மனதில் ஒரு புதிய ஆசை பிறந்தது. அது என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒரு போர் கூட தோற்காத அரசன் யார் என்றால் அது நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று. இந்த எண்ணம் அவனை முழுவதும் பிடித்து கொண்டது. ஒரு நாள் அவன் தனது முதிய அமைச்சரை அழைத்தான். நான் எந்த போரிலும் தோற்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று அமைச்சரிடம் கேட்டான். அமைச்சர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், மன்னா, இந்த நாட்டின் எல்லையில் ஒரு பழமையான அம்மன் கோவில் இருக்கிறது. அங்கு சில வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு விசேஷமான இரவு வரும். அந்த இரவில் யாராவது மனதார பிரார்த்தனை செய்தால் அம்மன் அவர்களுக்கு வழிகாட்டுவாளாம். அது கேட்டவுடன் ருத்ரவீரன் அந்த கோவிலுக்கு சென்றான். அங்கு முழு இரவும் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரத்தில் ஒரு ஒளி தோன்றியது. அதற்குள் இருந்து அம்மன் காட்சி கொடுத்தாள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அரசன் உடனே சொன்னான், நான் செய்யும் எல்லா போர்களிலும் எனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று. அம்மன் சிரித்தாள். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இரண்டும் அவசியம், அதில் ஒன்று மட்டும் இருக்க முடியாது. அரசன் சோகமாக நின்றான். அதை பார்த்த அம்மன் ஒரு அரிய மாய கண்ணாடியை கொடுத்தாள். நீ யாருடன் போரிட போகிறாய் என்று கேட்டால் இந்த கண்ணாடி அந்த போரின் முடிவை சொல்லும் என்றாள். அரசன் மகிழ்ச்சியுடன் நாட்டிற்கு திரும்பினான். அடுத்த சில மாதங்களில் அவன் அந்த மாய கண்ணாடியை பயன்படுத்த ஆரம்பித்தான். யாருடன் போரிட்டால் வெற்றி கிடைக்கும், அவர்களோடு மட்டும் போர் செய்தான். அதனால் அவன் சென்ற எல்லா இடங்களிலும் அவனுக்கே வெற்றி. நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனிடம் சரணடைந்தன. ஆனால் சில காலத்திற்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு உண்மையே புரிந்தது. யாருமே அவனை எதிர்க்கவே இல்லை. அவனேதான் எல்லா போர்களிலும் வெற்றி பெறுகிறான். ஆனால் அவன் வீரத்தை நிரூபிக்க முடியவில்லையே என்று வருந்தினான். அதனால் அவன் ஒரு திட்டம் போட்டான். ஒரு ரதத்தில் அவனுடைய சிலையை வைத்து நாடுகள் முழுவதும் அனுப்பினான். அதோடு ஒரு அறிவிப்பும் கூட. உண்மையான வீரன் என்றால் இந்த திரையை திறந்து எங்கள் அரசனின் முகத்தை பாருங்கள். ஆனால் அரசனின் முகத்தை பார்த்தவுடன் நீங்கள் அவருடன் போருக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பு இருந்தது. பல அரசர்கள் பயந்தார்கள். யாரும் திரையை திறக்க முன்வரவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த ரதம் வஜ்ரபுரி என்ற ஒரு சிறிய நாட்டை அடைந்தது. அந்த நாட்டின் இளம் அரசன் ஆதிதேவன். அவன் அந்த அறிவிப்பை கேட்டவுடன் சொன்னான், யாரும் எதிர்க்கவில்லை என்பதால் தான் இந்த அரசன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி அவன் நேராக ரதத்துக்கு சென்றான். திரையை திறந்தான். போர் வரட்டும், நானும் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த அரசரின் உருவச் சிலையை பார்த்து கூறினான். அதன்படி போரும் ஆரம்பித்தது. ஆனால் ருத்ரவீரனோ எந்தவித பயமும் இல்லாமல் அமைதியாக இருந்தான். ஏனெனில் மாய கண்ணாடிதான் ஏற்கனவே சொல்லிவிட்டதே, உனக்குத்தான் வெற்றி என்று. அதனால் எந்த பயமும் இல்லாமல் இருந்தான் ருத்ரவீரன். ஆனால் அந்த பக்கம் ஆதிதேவன் தனது படையிடம் சொன்னான், நாம் தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் தோற்கக்கூடாது என்று. போரும் கடுமையாக நடந்தது. முடிவில் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி ஆதிதேவன் தான் வெற்றி பெற்றான். ருத்ரவீரனோ
பிடிபட்டான், சிறையிலும் அடைக்கப்பட்டான். சிறையில் இருந்தபோது அவன் ஒரு கேள்வியையே நினைத்து கொண்டிருந்தான். அது என்னவென்றால், மாயக் கண்ணாடி எப்படி தவறாக சொன்னது? நான் தான் வெற்றி பெறுவேன் என்று அந்த மாயக் கண்ணாடி சொன்னதே, அப்புறம் எப்படி நான் தோல்வியடைந்தேன் என்று தனக்குள்ளேயே அந்த கேள்வியை பல முறை கேட்டு குழம்பிக் கொண்டிருந்தான். பிறகு சிறையிலேயே அம்மனை நோக்கி தவம் இருந்தான். அவன் அம்மனை முழுவதுமாக வேண்டினான். ஒரு இரவு அம்மனும் காட்சி கொடுத்தாள் அவனுக்கு. அவன் கேட்டான் அம்மனிடம், அவனுக்கு தோல்விதான் விதி என்று கண்ணாடி சொன்னதே என்று. அது எப்படி மாறியது? அம்மனும் சிரித்தாள். பிறகு சொன்னால், விதி எழுதப்படலாம், ஆனால் அதை மாற்றும் ஒரு சக்தி இருக்கிறது என்று. அது என்ன என்றான் அரசன். அம்மன் சொன்னால், முயற்சி. ஆதிதேவன் தோல்வி வரும் என்று தெரிந்தாலும் முயற்சியை நிறுத்தவில்லை. அதனால்தான் அவன் விதியும் மாறியது. அந்த நாளில் இருந்து ருத்ரவீரன் ஒரு உண்மையை புரிந்தான். விதி என்பது முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நாம் முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டால் அதுதான் நம்முடைய விதியாகும். ஆனால் நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் அதே விதி கூட மாறிவிடும் என்று. அதனால்தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று. அதாவது இறைவன் கூட செய்யாததை சில நேரங்களில் மனிதனின் முயற்சி செய்து காட்டும் என்று. இது ஒரு பழைய அரசனின் கதைதான். ஆனால் உண்மையில் இந்த கதை நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதனால் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் இதெல்லாம் என் விதி என்று நினைத்து அந்த இடத்திலேயே நின்று விடாதீர்கள். ஏனெனில் விதியை மாற்றும் சக்தி முயற்சிக்கே உள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரின் விதியை உண்மையில் மாற்ற முடியுமா, அல்லது விதியை தான் நம்மை மாற்றுகிறதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.